தான் செய்வாங்க. இப்போ இவங்களுக்கு நான் என்ன பண்ண போறேன்னா ஒரு விஷயத்த சொல்லி செஞ்சு காமிக்க போறேன். சரியாமா? அந்த விஷயத்த நீங்க அப்படியே செய்யணும். இதுல எதுவும் பஞ்சாயத்து இருக்கா? இல்ல இல்லன்னா இப்படி ஆடணும். இல்லையா? நல்லா ஆடுறீங்க. ஓகே சூப்பர். ஓகேவா? இப்போ நீங்க என்ன பண்றீங்கன்னா எல்லாருமே அப்படி அந்த விட்டத்தை பார்த்து நில்லுங்க. எல்லாம் அப்படி அப்படி சும்மா இங்க பாருங்க. இப்படி பாருங்க. திரும்ப 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 ஜெய்சி கட்டுறோம். நின்றீங்களா? அப்படி நின்றீங்களா? ஓகே. நீங்க மட்டும் இப்படி திரும்ப தகச்சு. இப்போ யார் இப்படி இருந்தால் கல்லாட்டம் ஆடக்கூடாது, திரும்பி பார்க்கக்கூடாது. சரியா? ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இவங்களுக்கு ஒரு விஷயத்த செஞ்சு காமிக்க போறேன். அந்த விஷயத்த என்ன பண்ண போறாங்கன்னா இவங்க நீங்க அவங்களுக்கு சொல்லுங்க. அவங்க அப்படி ஓகேவா? திரும்பி என்ன பார்க்கக்கூடாது. சரியாமா? ஓகே. இதை பிடிச்சிக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிடுறேன். அதுக்கப்புறம் இவங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ஓகேவா? ரொம்ப சிம்பிளா இருக்கு இல்லையா? இதே விஷயத்தை தான் உங்களுக்கு செய்ய போறேன், செஞ்சு காமிக்க போறேன். நீங்க அவங்களுக்கு செஞ்சு காமிங்க. சரியா? அதுக்குள்ள கமான் காவல் பண்ணுங்க. சரி அவங்களுக்கு செய்யணும். அவங்களுக்கு செய்யணும். திரும்பி பார்க்கக்கூடாது தம்பி. ஓகே ஓகே பார்க்க. ஐயா நீங்க தான் காப்பீங்க. திரும்பி அம்மா இவங்களுக்கு செஞ்சு காமிக்கிறோம். அம்மா இங்கம்மா போதும்மா இங்கே திரும்ப இல்லைம்மா அவங்க எதை சொல்லித்தரேன்மா கற்றுக்கணும்மா. பாத பூஜை பண்ணி ஆயிடுது. ஐயோ திரும்புறது அடுத்து அவ்வளவுதான். இன்னும் 4 பேருக்கு விழுந்துட்டு நான் முடிஞ்சிடும். நான் அப்படி பண்ணலாமா? உங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க அப்படி பண்ணிட்டாங்க. எவ்வளவு சந்தோஷமா. நன்றி நன்றி நன்றி. கொஞ்சம் அப்படியே இப்போ எல்லாரும் பாருங்க. இப்போ என்ன இப்போ நான் வந்து தம்பிக்கு என்ன சொல்லி கொடுத்தேன்னா சிஸ்டருக்கு நான் என்ன சொல்லி கொடுத்தேன்னா ரொம்ப சிம்பிள். பாருங்க இதான் சொன்னேன். அந்த அம்மா அதை ஏதோ ஒரு மைண்ட்ல வச்சு கேட்டு இது அப்படியே இங்க ஒரு 10 பேர்த்துலயே கால் உழுது கடைசியில காலை வரை அந்த அம்மா காலை பிடிச்சி கடிக்கிறாங்கன்னு ஓட ஆரம்பிச்சிருச்சு. இது இவங்களுடைய தப்பு கிடையாதுங்க. அதாவது இது நம்மளுடைய பிறவி கோலம். அது
புரியுதுங்களா? ஸோ ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, வெறும் ஒரு ஐடியில், அது அமௌண்ட் எவ்வளோனா இருக்கட்டும், ஓகேங்களா? அதுவும் வெறும் ஒரு ஐடியில் 2,40,000 சம்பாதிக்கக்கூடிய விஷயத்த நம்மளுடைய அப்ளை வந்து நிறைய விஷயத்தை சொல்லி கொடுக்க வந்தால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு 100 கோடி சொத்து இருந்து நம்ம 100 வருஷம் வாழ போகிற மாதிரி ஒரு அருமையான கான்செப்டை சரியாக புரிஞ்சுக்காம அவங்கவுங்க மனம் போன போக்கில் செஞ்சு இவங்க வந்து எப்படி சொல்லுது, ஒரு பொருளாதாரத்தில் ஒரு நல்ல வாய்ப்பு கையில் கிடச்சி கூட அதை பெரிய லெவலில் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கீங்களா இந்த விஷயங்கள், நான் சொல்லிக் கொடுத்தது இங்கே கிடையாதுங்க, ஸ்லைடில் சொல்லிக் கொடுத்த விஷயத்த அப்படியே ஃபாலோ பண்ணி நிச்சயமாக பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ.